ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம ஒரு அருமையான ஒரு சூப்பரான வீடியோவோட தான் நான் வந்து உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நம்ம வந்து ரொம்ப மறந்து போன ஒரு சூப்பரான அரிசியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி. என்னடா புதுசாக பேரே கேள்விப்படாத பேராக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த அரிசி வந்து ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நிறைய பேர் காலப்போக்கில் வந்து நம்ம மறந்தே போயிட்டோம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற சத்துக்கள், நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் வந்து அதிகமாக இந்த அரிசியில் வந்து அடங்கியிருக்கும். நம்ம பாட்டி அவங்கள்டலாம் கேட்டாலே தெரியும், முந்திலாம் அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து அவங்க இருக்க காலத்தில் வந்து ரொம்ப இயல்பாக ஈஸியாக எல்லாருமே சமைச்சு சாப்பிட்ட ஒரு அரிசி தான். இப்போ காலப்போக்கில் நாகரிகள் வளர வளர நம்ம இந்த அரிசியை பற்றியே தெரிஞ்சுக்காமல் போயிட்டோம். இந்த அரிசியை சாப்பிட்டாலே போதும், நம்ம உடலில் நிறைய ப்ராப்ளம் வந்து வேகமாக சரியாயிடும். நம்ம உடலும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அரிசியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இது நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு தான் முழுசாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை பற்றி முழுசாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கும் இல்லையா சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புது வீடியோக்கள் எல்லாமே வந்து அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிட்டே இருக்கும். நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாகவே அரிசி வகைகள் பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரியம் மிக்க ஒரு பெரிய அரிசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முந்திலாம் பார்த்தீங்கன்னா 22,292 வகையான அரிசிகள் வந்து இருந்துட்டு இருந்தது நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100லேருந்து ஒரு 150 வகையான அரிசிகள் மட்டும் தான் இருக்குது. அந்த அளவுக்கு, அதாவது 150க்கும் 200, அதாவது எப்படி சொல்கிறது, 22,000 சொல்கிறேன் இல்லையா, 22,000க்கும் எவ்வளோ வித்தியாசம், 22,292 வகைகளுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்களேன். இவ்வளோ வகையான அரிசிகள் வந்து அழிச்சு போயிடுச்சு. இப்போ இருக்கிறது இவ்வளவு தான். இந்த அரிசிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு அருமையான அரிசி தான். இந்த அரிசியை பற்றி நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் அந்த அரிசிகள் கிடைச்சிட்டு தான் இருக்குது, அதை சாப்பிட்றவங்க இருந்து தான் இருக்காங்க. ஆனால் அதை பற்றி நமக்கு இந்த நகர்ப்புறங்களில் வாழ்கிற நம்ம குழந்தைகளுக்கும் இந்த அரிசியை பற்றி தெரியவே தெரியாது. நம்ம பாட்டிகிட்ட கேட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த அரிசியை பற்றி. இந்த மாதிரி நம்ம உணவு முறைகள் நிறைய வந்து நம்ம பழக்க வழக்கங்கள்லேருந்து மாறிட்டு இருக்கு. கண்டிப்பாக நம்ம எப்போவுமே இயற்கையான முறைக்கு திரும்பினா மட்டும்தான் நம்ம உடல் என்றைக்குமே வந்து முழு ஆரோக்கியத்தோட இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னடா அது, இதுக்கு வந்து என்ன மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு பேர் வந்திருக்கு, சம்பா அரிசின்னு பார்த்துருக்கோம், அது நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசி அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒரு போட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. கல்லை தூக்குனா தான் வந்து கல்யாணம் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய கல் மாதிரி இருக்கும். அந்த கல்லை வந்து தூக்கி அந்த பக்கம் போடணும். அப்படி போட்டால் தான் வந்து அவங்க வந்து ஒரு வீரர், அவர் தான் வந்து மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை தூக்குறவங்களுக்கு தான் பொண்ணு அப்படின்ற ஒரு வழக்கம் வந்து நம்ம நடைமுறைகளில் முந்தி இருந்துகிட்டா இருந்துச்சு. அந்த மாதிரி கல்லை தூக்குற மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு சொல்லுவாங்க இல்லையா. அந்த கல்லை தூக்குற அளவுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அரிசி வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதாவது சம்பா அரிசி சொல்லுவோம். அதுவே பிற்காலத்தில் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி, அந்த அரிசிக்கு அப்படி ஒரு பேரே வந்துருச்சு. ஏன்னா இந்த அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிட்டா கல்லை தூக்குற அளவுக்கு பலம் வந்து நம்ம வந்து ஒரு மாப்பிள்ளையா மாறிடலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து நமக்குள்ள வந்து ஒரு இது வழக்கமே இருந்தது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பு பெயர் வந்து இந்த அரிசிக்கு உண்டு. இந்த அரிசியில் வந்து என்னென்ன சத்துக்கள் வந்து இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பொதுவாக இந்த அரிசி பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும், சிகப்பாக இருக்கும் இந்த அரிசி வந்து. இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏராளமான உடலுக்கு தேவையான புரதச்சத்துக்கள் வந்து அதிகமாக அடங்கியிருக்கும். புரதம் மட்டும் இல்லை, நார் சத்துக்கள். ஏன்னா கண்டிப்பாக நார் சத்துக்கள் வந்து நம்ம உடலுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. அந்த நார் சத்துக்கள் இல்லைனாலே பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமானதாக ஆயிரும். உடல் தேவையான நார் சத்துக்கள், புரத சத்துக்கள், உப்பு சத்துன்னு சொல்லி எல்லா சத்துக்களும் வந்து அதிகமாக அடங்கி இருக்கிறது வந்து இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தான். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா அரிசியும் மாதிரி வேகவே வேகாது.
அதாவது நம்ம சாப்பாடு வாங்குற அரிசிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்துடும். ஆனால் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து உடனே வேகவும் வேகாது. இதை எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வைக்கணும். 2 மணி நேரம் அரிசி ஊறினதுக்கப்புறம் தான் அதை சாப்பாடே நம்மளால் ஆக்க முடியும். இந்த 2 மணி நேரம் அரிசி ஊறினாலுமே அது வேக ரொம்ப லேட் ஆகும். அந்த அளவுக்கு அந்த அரிசி கடினமானதாக இருக்கும். ரெட் கலரில் அப்படியே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஆக்கின அரிசியை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சோறை ஆக்கிட்டு அதை என்ன செய்யணும்னா, அந்த சோறு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதில் நல்லா தண்ணியை ஊற்றி, நல்லா பழைய சோறு தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. காலையில் மோர் நல்லா கட்டியான தயிரை நல்லா கடைஞ்சி மோர் மாதிரி எடுத்து அந்த மோரில் இந்த பழைய இந்த அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி ஊற போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி ஊற்றி சோறாக்கி அந்த சோறை எடுத்து நல்லா மோரில் போட்டு நல்லா பிணைஞ்சி அதில் வெங்காயம் கொடுத்தாங்க, சின்ன வெங்காயம் சொல்லுவோம் இல்லையா, சின்ன வெங்காயத்தை 4 கட் பண்ணி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ உடல் வலிமையாக ஆரோக்கியமாக இருக்கும். இந்த அரிசி சோறாக்கி இதை குழம்பு ஊற்றி சாப்பிட்றதோட இந்த மாதிரி மோரில் கரைச்சி வெங்காயம் வச்சு சாப்பிடும் போது தான் இதில் அதிகமான சத்துக்கள் உடலுக்கு கிடைக்கும். இப்படி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க காலையில் ஆக்சுவலி இந்த மோரில் இந்த அரிசியை பிணைஞ்சி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு உடலை சுகரோட லெவல் வேகமாக கண்ட்ரோலாக மாறிடும். அதுக்கப்புறம் அவங்க இன்ஜெக்ஷனோ டேப்லெட்டோ எதுவுமே எடுத்துக்கக்கூடிய இதே இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகள் முழுமையாக இந்த அரிசியில் இருக்கும். இந்த கஞ்சி காலையில் இந்த சொன்னிலையா மோரில் கரைச்சி குடிக்கிறனால குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி குடிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாலே போதும், அவங்க உடலை எந்த ஒரு நோயும் தாக்காமல் அவங்க உடல் முழு நோய் எதிர்ப்பு சக்தி வாய்ந்த ஒரு உடலாக சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதயம், நம்மளோட இதயத்தை பராமரிக்கிறதுல இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ரொம்ப முதல் இடத்துல விளங்கிக்கும். அதாவது ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் காலையில் இந்த மாதிரி கஞ்சி குடிக்கிறதுனால அவங்களுக்கு இதயம் வேகமாக அதாவது நல்லா பலமாயிருச்சு, அதில் இருந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லி சயின்டிஃபிக்காகவே இது ப்ரூஃபான ஒரு விஷயம்னா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அதாவது ரத்த கொதிப்பு இருக்கவங்களும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துகிட்டு வரனால அவங்களோட ப்ரெஷரோட அளவு பார்த்திங்கன்னா நார்மலாக மாறிடும். இன்னும் பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான அனைத்து வகையான அயன் சத்துக்கள், ஏன்னா இதில் அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலுக்கு இந்த ரத்த சோகை பிரச்சனை நிறையா இருக்கும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க எப்போவுமே ஹீமோகுளோபினோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா, அவங்க இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்டு வந்தாலே போதும் அவங்க உடலுக்கு தேவையான ரத்தம், அதாவது அயன் சத்துக்கள் எல்லாமே வேகமாக சூப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்களே, கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்டாலே போதும் அவங்க உடல்லேருந்து புற்றுநோய் காணாமலே போயிடும். இதுவுமே நல்ல ப்ரூஃபான ஒரு விஷயம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொழுப்பு, நம்ம உடலில் நிறைய பேருக்கு கொழுப்பு கட்டிகள் உருவாகுது, அதாவது ஜீரணம் கரெக்டாக நடக்காமல் கொழுப்பு கட்டிகள் உருவாகுது, தொப்பை போடுறதுன்னு சொல்லி நிறையா நடந்துகிட்டே இருக்கும். இதனால தான் உடல் அதிகமான வெயிட் இருக்கும். இந்த மாதிரியான கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி வெளியேற்றுறதுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உடல் எடை அதிகமாக இருக்கவங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி குடித்தாலே போதும் அவங்களோட உடல் எடை நல்லா வேகமாக சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியோட பயன்களை பற்றி நிறையா போதுன்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் கண்டிப்பாக மார்க்கெட்டில் போய், அதாவது நாட்டு மருந்து கடைகள் இந்த மாதிரி இடத்துல இந்த அரிசி ஈஸியாக கிடைக்கும். அந்த இடத்துல போய் இதோட விலை கொஞ்சம் லைட்டாக அதிகமாக தான் இருக்கும். ஆனால் விலையை பற்றி யோசிக்காதீங்க, ஏன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், இந்த அரிசியை வாங்கி இந்த மாதிரி கஞ்சி வச்சு குடித்தாலே போதும் நம்மளோட உடல் வாழ்நாள் முழுக்க நல்லா சூப்பராக எந்தவித நோயும் இல்லாமல் முழு வலிமையுடன் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களுக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.